வணக்கம். இன்னைக்கு பிரண்டை துவையல் பண்ண போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. முதல்ல கைக்கு எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா பிரண்டை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கை வந்து அரிக்கும், அதனால எண்ணெய் தடவிக்கலாம். இப்ப நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரண்டையோட இந்த கார்னர் பகுதியை வந்து நம்ம புடிச்சு இழுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு நார் பகுதி வரும். அதே மாதிரி எல்லா பிரண்டையும் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் எல்லா பிரண்டையும் அதே மாதிரி நார் பகுதியை வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரண்டை துவையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பாருங்க. கடலை பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், 1 வெங்காயம், 3 தக்காளி, 3 வரமிளகாய், 2 to 3 பல்லு பூண்டு. இப்ப பாருங்க, கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடலை பருப்பு, உளுந்து, வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆர்டரா வந்து நம்ம வந்து சேர்த்து அப்படியே வதக்கிட்டே வரலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் நான் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பிரண்டைய சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் இதை நறுக்கி போடணும்னு நினைச்சேன், சின்ன சின்னதா கட் பண்ணி. ஆனா வந்து எனக்கு ஏற்கனவே அரிச்சிட்டு இருந்தது கையை, அதனால நான் அப்படியே அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம வந்து புளி கொஞ்சம் சேர்த்துட்டு அதை ஆற விட போறோம். இப்ப நம்ம மிக்சியில ஆட்டி எடுத்துக்க போறோம். இப்ப நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கிறோம். இப்ப இட்லி, தோசை அண்ட் சாப்பாடுக்கு இந்த பிரண்டை துவையலை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு இட்லிக்கு தான் நான் இந்த பிரண்டை துவையல் எடுத்திருக்கேன். தேங்க்யூ.